இன்றைக்கி வாழைப்பழ கரைசல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பழம் அழுகிருச்சுனாலும் தோல் இருந்தாலும் அதை ஒரு பக்கெட்டில் போட்டு நல்லா ஏர்டைட்டாக மூடி வச்சுருங்க. அதை வந்து ஒரு 3-4 டேஸ்க்கு அப்புறமா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லா மரங்களுக்கும் கொடுத்தா நல்லது. நல்ல பூ மரங்களுக்கு கொடுத்தா நல்லா பூக்கும் ரோஸ்லாம். பால்கனியில் ஒரு பக்கெட் வச்சுருப்பேன். அதில் அரிசி களைஞ்ச தண்ணி, பருப்பு களைஞ்ச தண்ணியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதோடு இந்த வாழைப்பழ கரைசலும் சேர்த்து கரைச்சிக்கலாம். இப்போ அந்த வாழைப்பழ சக்கையோடு ஊற்றிடாதீங்க, எறும்புலாம் வந்துடும். அந்த வாழைப்பழ சக்கையை எடுத்து நம்ம கம்போஸ்ட் டின்னில் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், இவ்வளோ சக்கை சேர்ந்துருக்கு. கம்போஸ்ட் டின்னை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டைட்டாக இருக்கும், இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். சரி, ஓப்பன் பண்ணி பார்த்துடலான்னு பார்த்தோம். கம்போஸ்ட்டும் நல்லா ரெடி ஆகிட்டு வருது. போட்ட காய்கறிலாம் நல்லா மக்கிருச்சு, நல்லா மக்கி வந்துட்டுருக்கு. நான் ஒரு 20 நாளுக்குள்ளே இது ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தயிர் கரைசலும் ஊற்றிருக்கேன். அதில் ஸ்டோரேஜான தண்ணியும் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வாழைப்பழ கரைசலை ரெடி பண்ணி எல்லா ரோஸ் மரங்களுக்கும் ஊற்றிடலாம். ரோஸ் மரத்துலேருந்து ஒரு குச்சி ஒடிஞ்சு கிடந்துச்சு, அதை எடுத்து கத்தாழையை போட்டு இதையும் நெட்டி வைக்க போகிறேன். இது நல்லா க்ரோத் ஆகிடும். இப்போ கம்போஸ்ட் தண்ணியும் ரெடி ஆகிடுச்சு. இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணி எல்லா செடிங்களுக்கும் ஊற்றிடலாம். இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ஜக்கு ஊற்றினா போதும். நல்ல சத்தான தண்ணி இது. அப்புறமா இந்த மருதாணி மரம் வந்து ஒரு சைடு வாக்கிலே சரிஞ்சிட்டு வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு கம்பியை கொடுத்து அதை நிறுத்தி வச்சிடலான்னு சொல்லிட்டு நிறுத்திட்டுருக்கேன். இதை வந்து கட் பண்ணி விட்டால் நல்ல குட்டையாக இருக்கும், மேலே வரைக்கும் போகாது மரமாக. செவ்வந்திலாம் நிறைய பூத்துருக்கு. அப்புறமா செவ்வந்திக்கெலாம் கொஞ்சம் அந்த தண்ணி ஊற்றிடலான்ட்டு எல்லாம் ஊற்றிட்டுருக்கேன். இங்கே வெயிலே இல்லாததுனால அந்த அளவுக்கு தண்ணிலாம் ஏற்க மாட்டிருக்கு. கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்ற வேண்டியதாக இருக்குது மரத்துக்கெலாம். லெமன் கிராஸ் வந்து நான் எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் டீக்கெலாம் போடலாம், ரொம்ப நல்லதுங்கிறாங்க. லெமன் கிராஸ் வீட்டில் இருந்தால் பாம்பும் வராதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாம்பு வர்றதுக்கு சான்ஸே இல்லை. வாழை மரம் ஒரு மாதிரியாக வளர்ந்து போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு கொலை கூட போடலை. ஆனால் வாழை மரத்துக்கு கீழே ஒரு பெரிய டொமேட்டோ மரமும் நிற்கிது. இந்த கொய்யா இலையை பார்த்துட்டு எல்லோரும் இது கொய்யா மரமே இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள், பிஞ்சு பிடிச்சி குட்டி கொய்யாக்கா. ஆனால் சரியான குட்டியிலே செம டேஸ்ட்டாக இருக்குது. ரெட் கலரில் இருக்குது இந்த கொய்யாப்பழம். ஆனால் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. மாதுளை பாருங்கள், இது நல்லா விளைஞ்சி கிடக்குது. அதுக்கப்புறமா ஒரு 8 மாதுளம் பிஞ்சு பிடிச்சிருக்கு. பிஞ்சில் ஓரளவு நல்லா பெருசாகிடுச்சு மாதுளையும். ஆனால் இன்னும் பறைக்கலை. குரங்கு வந்தால் தான் பயமாக இருக்குது. குரங்கு வந்தால் ஒரு பழத்தையும் விடாது, அவ்வளோத்தையும் பறித்து தின்னுட்டு போயிடும். இப்போ மல்பரியும் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொய்யாவும் இப்போ பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு, பெரிய கொய்யாவும்.